life less ordinary. Hi guys, welcome to Mupata Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அமரன் சீரியஸ்ல ரீசனிங் உடைய 3வது வீடியோ தான் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எப்பவுமே அமரன் சீரியஸ்ல ஒவ்வொரு வீடியோவா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரா பார்த்துட்டு இருக்கோம். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு அப்போ என்ன சிலபஸ்ல அப்டேட் பண்ணிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு ஸோ அப்போ புதுசா ஒரு சீரியஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் கேட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்திருக்கான். கீழே காட்டப்பட்டுள்ளபடி கண்ணாடியை எம்என்னில் வைக்கும் போது கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கும். என்ன கேட்டிருக்கான்? மிரர் இமேஜ் கேட்டிருக்கான். ஓகேங்களா? இங்க என்ன கேட்டிருக்கான்? மிரர் இமேஜ் கேட்டிருக்கான். மிரர் இமேஜ் கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ் வைஸா பார்க்கும்போது சொல்லலாம். மிரர் இமேஜ் கான்செப்ட் என்னன்னா லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? லெஃப்ட் ரைட். இப்ப நம்ம கண்ணாடி முன்னாடி நிக்கிறோம்னா நம்மளுடைய இடது கை அங்க வலது கையா தெரியும், நம்மளுடைய வலது கை அங்க இடது கையா தெரியும். அப்போ கண்ணாடி படம்னா என்னது? லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகும். அதே நீர் படம். நீர் படம்னா என்னது? நம்ம இப்படி பார்க்கும்போது நீர்ல தலைகீழா தெரியுற மாதிரி இருக்கும், அதாவது டாப்பு பாட்டமும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் முடிச்சிடலாம். வேற எந்த கான்செப்டுமே தேவையில்லை. மிரர் இமேஜ் கண்ணாடி இமேஜ்னா என்னது? லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகும். நீர் படம்னா என்னது? டாப்பு பாட்டம் சேஞ்ச் ஆகும். அவ்வளவுதான். அதே மாதிரி வெர்டிகலா கொடுத்தாங்கன்னா அது கண்ணாடி படம். ஓகேவா? வெர்டிகலா கொடுத்தாங்க, அதாவது இந்த மாதிரி கொடுத்தாவே அது கண்ணாடி. அந்த கண்ணாடியை வெர்டிகலா கொடுத்தா என்னது? மிரர் இமேஜ் கண்ணாடி படம். ஓகேவா? ஸோ அதே ஹரிசாண்டலா கொடுத்தாங்கன்னா, ஹரிசாண்டலா வந்துச்சுன்னா அது நீர் படம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும். அப்போ வெர்டிகலா கொடுக்கும்போது லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் பண்ணும், ஹரிசாண்டலா கொடுக்கும்போது டாப்பும் பாட்டமும் சேஞ்ச் பண்ணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? மிரர் இமேஜ்னா அதாவது வெர்டிகலா கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் பண்ணும், ஹரிசாண்டலா கொடுத்தாங்கன்னா டாப்பு பாட்டம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இங்க கண்ணாடி படம் கேட்டு இருக்கான், ஆனா என்ன கொடுத்திருக்கான்? கண்ணாடிய ஹரிசாண்டலா கொடுத்திருக்கான். ஹரிசாண்டலா கொடுத்தா என்ன பண்ணும்? டாப்பும் பாட்டமும் சேஞ்ச் ஆகும், லெஃப்ட் ரைட்டு சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, CLKV38Z கொடுத்துருக்கான். 4 ஆப்ஷன் பாருங்க. இது லெஃப்ட், இது ரைட்டு. ஓகேவா? அந்த லெஃப்ட் ரைட் என்ன வரக்கூடாது? சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்ப ஆப்ஷன் பாருங்க, பார்க்கும்போதே தெரியுது ரைட்ல இருக்கிறது லெஃப்டா வந்துருக்கு. கரெக்டா? அப்ப இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இன்னொன்னு என்ன சொன்னேன்? டாப் பாட்டம். ஓகேவா? அது சேஞ்ச் ஆகும், தலைகீழா மாறும் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த எல்ல வந்து இந்த எல்ல வந்து தலைகீழா மாறிச்சுன்னு என்ன வரும்? இப்படி இருக்கும்போது அதே பொசிஷன்ல இருக்கும்போது இப்படி வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்ப இங்க பாருங்க, ரிமைனிங் 3 ஆப்ஷன்ல பாருங்க, இந்த ஆப்ஷன் எல்ல வேற லெஃப்ட் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்த லெட்டர் பாருங்க, இந்த கேல பாருங்க. கே பாத்தீங்கன்னா கீழே சின்ன கோடு, அதாவது மேல சின்ன கோடு கீழே பெரிய கோடு. அப்ப தலைகீழா வந்துச்சுன்னா என்ன வரும்? மேல பெரிய கோடு கீழே சின்ன கோடு வரும். கரெக்டுங்களா? அப்ப இந்த 2 ஆப்ஷன் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது கம்பேரே பண்ண தேவையில்லை. கே வந்து அது திரும்பிட்டு இருக்கு, அதே மாதிரிதான் வரணும். இப்போ இப்படி இருக்குன்னா கீழே வரும்போது இதே மாதிரிதான் வரணும், ஏன்னா லெஃப்ட் ரைட் சேஞ்ச் ஆக போறது இல்ல. இங்க என்ன அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, சிம்பிள் கான்செப்ட். இந்த மாதிரி ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இங்க பாருங்க, இது வந்து அனாலஜின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் எல்லாம் படிக்க வேணாம், இந்த மாதிரி வந்துச்சுனாவே அனாலஜி எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பாருங்க. இந்த அனாலஜி அப்படின்னா என்னன்னா, ஒரு லாஜிக் இருக்கும், அதே மாதிரி இன்னொரு லாஜிக் கொடுத்துருக்கான். இந்த லாஜிக் எல்லாம் ஃபைன் பண்ணிட்டு என்ன லாஜிக் யூஸ் பண்றானோ அதே மாதிரி இங்க ஃபைன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா? இதுக்கு நான் என்ன சொன்னேன்? அந்த ஆல்பாபெட்டிக் வேல்யூ எல்லாம் மக்கப் பண்ணி சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, ஒய் ஃபர்ஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? ஃபுல்லா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அது ஆன்சர் வரும். ஓகேவா? இங்க பாருங்க, ஒய் எக்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. இங்க 25, 24, அதாவது முன்னாடி லெட்டர். ஒய்க்கு முன்னாடி லெட்டர் என்னது? எக்ஸ். அதே மாதிரி டீக்கு முன்னாடி லெட்டர் என்னது? எஸ். அப்போ அதே மாதிரி பிக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரணும்? ஏன்னு வரணும். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ், டீக்கு முன்னாடி லெட்டர் எஸ், பிக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரணும்? ஏ. அப்ப 4 ஆப்ஷன் பாருங்க. ஏ எதுல வருது? ஒரே ஒரு ஆப்ஷன். அப்போ ஏபி எல்கியூ தான் ஆன்சர். மீதி எதுவுமே நம்ம ஃபைன் பண்ண தேவையில்லை. அந்த ஒரு லெட்டர் வச்சு, சப்போஸ் இந்த லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் பார்க்கணும், செகண்ட் லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டர், அந்த மாதிரி தான் பார்க்கணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடணும். ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. வேற எதுவும் ஃபைன் பண்ண தேவையில்ல, ஃபைன் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. டைம் வேஸ்ட் தானே போட்டிருந்தா. ஓகே, போயிடலாம் அடுத்த கொஸ்டின் போயிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். இங்க பாருங்க, இதுவும் அனாலஜி தான். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க முன்னாடி லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இங்க என்னன்னா அதனுடைய லெட்டர் என்ன பண்ணிருக்கான்? பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கான். இப்போ
எப்பவுமே இங்க இருக்கிற லெட்டரை தவிர்த்து வேற எதனா லெட்டர் வந்துச்சுன்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருப்பான்? ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணிருப்பான், ஒன்னு டிக்ரீஸ் பண்ணிருப்பான், இல்ல ஆப்போசிட் வேர்ட் போட்டிருப்பான், இல்ல வவ்வலும் கான்சனன்ட்டும். இப்போ வவ்வல்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருப்பான், கான்சனன்ட்னா டிக்ரீஸ், அந்த மாதிரி லாஜிக்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ அங்க இருக்கிற லெட்டர் அப்படியே வந்துருச்சுன்னா என்ன கான்செப்ட்னா அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, கம்ஃபோர்ட் அப்படின்றத எப்படி எழுதிருக்கான்? கம்ஃபோர்ட் அப்படின்றது எப்படி எழுதிருக்கான்? OCFMTRO. இப்ப நல்லா பாருங்க, இந்த லெட்டர் கம்பேர் பண்ணுங்க. இந்த சிஓவை அப்படியே தலைகீழ எழுதுனா ஓசி, இந்த எஃப்எம் அப்படியே தலைகீழ எழுதுனா எஃப்எம், அதாவது இந்த எம்எஃப் அப்படியே தலைகீழ எழுதுனா எஃப்எம். அப்படியே இங்க பாருங்க, டிஆர்ஓ அதாவது ஓஆர்டி அப்படியே இந்த 3 லெட்டர் ரிவர்ஸ்ல எழுதுறான். என்னது? டிஆர்ஓ. சிம்பிளா. அப்ப அதுல இருக்கிற லெட்டர் எப்படி எழுதுறான்? ஃபர்ஸ்ட் 2 தலைகீழா, அடுத்த 2 தலைகீழா, அடுத்த 3 என்ன பண்றான்? தலைகீழா. இப்ப இதே லாஜிக்ல அங்க இருக்கான்னு செக் பண்ணோம், பாக்கலாமா? அப்ப என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்க பாருங்க, இந்த சிஓவை அப்படியே தலைகீழ எழுதுனா ஓசி, இந்த என்டிஏ அப்படியே தலைகீழ எழுதுனா டிஎன். அப்புறம் என்ன பண்ணோம்? கடைசி 3 லெட்டர் தலைகீழ எழுதணும். இந்த ஆர்ஓஎல்ல தலைகீழ எழுதுனா என்ன வரும்? எல்ஓஆர். முடிஞ்சுங்களா? அப்ப அதே லாஜிக்ல என்ன பண்ணோம்? டிஜிட்டலுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் தலைகீழ எதுனா வரணும்? ஐடி அப்படின்னு வரணும். கரெக்டா? ஐடி. நம்ம என்ன பண்ணோம்? ஃபுல்லாலாம் ஃபைன் பண்ணக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்த உடனே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ண பாருங்க, ஐடின்னு வரணும். ஓகேவா? ஸோ ஐடின்னு எங்க இருக்கு பாருங்க, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் ஐடி இருக்கு. அப்ப மீதி 3மே இல்லை. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஏ தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் ஷார்ட்கட். நம்ம ஃபுல்லா போட்டுதுன்னா டைம் ஆகும். அப்ப அங்க லாஜிக் பார்க்கணும். அதே லாஜிக்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துட்டு அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது கோடிங் டீகோடிங்ல ஒரு டைப். இங்க என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில கார்ட் லைட் என்பது ஸ்ட்ரா ஹேண்டில் என்றும், பிளக் லைட் என்பது டோஸ் ஹேண்டில் என்றும், கார்ட் பிளக் என்பது டோஸ் ஸ்ட்ரா என்றும் குறியிடப்படுகிறது. அதுல கார்ட் என்பதற்கான குறியீடு என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்ப நல்லா பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்? இவ்வளவு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க கூடாது. நேரா என்ன பண்ணணும்? கடைசியா என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இங்க பாருங்க, கடைசியா என்ன கேள்வி கேட்கறான்? கார்ட் என்பதற்கான குறியீட்டு வார்த்தை என்னன்னு கேட்கறான். அப்ப என்ன கேட்கறான்? கார்ட். அந்த கார்ட் அந்த வார்த்தை கார்ட் அப்படின்ற வார்த்தை எந்த இடத்துல இருக்குதுன்னு போய் பாருங்க. ஸோ இங்க பாருங்க என்னென்ன இருக்கு? கார்ட் லைட்டு, அதுக்கப்புறம் பிளக் லைட்டு, அதுக்கப்புறமாட்டுக்கு கார்ட் பிளக். அப்ப எந்தெந்த இடத்துல கார்ட் இருக்கு? இங்க கார்ட் இருக்கு, இங்க கார்ட் இருக்கு. கரெக்டுங்களா? இந்த 2 இடத்துல என்ன இருக்கு? கார்ட் இருக்கு. அங்கேயும் கார்ட் இருக்கு, அங்கேயும் கார்ட் இருக்கு. இப்ப அந்த 2 லெட்டருக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கான்? இங்க ஸ்ட்ரா ஹேண்டில் அப்படின்னு கொடுத்திருக்கான். இந்த கார்ட் பிளக்கு என்ன கொடுத்துருக்கான்? டாஸ் ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துல கார்ட் லைட்டுக்கு என்ன கொடுத்திருக்கான்? எடுத்து எழுத தேவையில்ல, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். கார்ட் லைட்டுக்கு என்ன கொடுத்திருக்கான்? ஸ்ட்ரா ஹேண்டில் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அதே மாதிரி இந்த கார்ட் எது கேட்டிருக்கானோ அதை மட்டும் தான் நான் பாக்குறேன், வேற எதுவுமே பார்க்கல. ஓகேவா? கார்ட் பிளக் அதுக்கு என்ன கொடுத்திருக்கான்? டோஸ் ஸ்ட்ரா. இது எடுத்து எழுதணும் தேவையில்ல, அப்படியே புரியணுன்றதுக்காக. இப்ப பாருங்க, இது 2த்துல எது சேமா இருக்கு? கார்ட் சேமா இருக்கு. அதே மாதிரி இது 2த்துல எது சேமா இருக்கு? ஸ்ட்ரா சேமா இருக்கு. அப்ப கார்ட்டுக்கான குறியீடு என்ன வரும்? ஸ்ட்ரா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதை நம்ம எடுத்து எழுதாம இங்க செக் பண்ணிடணும். என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்றத பார்க்கணும், அது எங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கணும், அது எங்கன்னா சேமா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சேமா இருந்துச்சுன்னா அது 2 சேமா இருக்கிறது எடுத்து எழுதணும். சேமா இல்லைன்னா இங்க வரது வேற எங்கேயுமே வரக்கூடாது, அந்த மாதிரி எழுதணும். ஓகேவா? அது நம்ம இன்னொரு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அப்ப இங்க என்ன பார்க்கணும்? இது 2 சேமா இருக்கா? கார்ட்ன்றது சேமா இருக்கா? அதே மாதிரி அது கொடுத்துக்கிற குறியீடு எது சேமா இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, இங்கேயும் ஸ்டார் சேமா இருக்கு, இங்கேயும் ஸ்டார் சேமா இருக்கு. அப்ப கார்ட்டுக்கான குறியீடு என்ன வரும்? ஆப்ஷன் பி, ஸ்டார் தான் வரும். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் ரொம்ப அப்படியே பார்த்த உடனே ஆன்சர் போறது. ஓகேவா? இது ஆக்சுவலா எல்லாருமே சால்வ் பண்ணிடுவீங்க. சால்வ் பண்றது பெரிய விஷயம் கிடையாதுல்ல. எப்பவுமே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 20க்கு 19 18 பார்த்து படிக்கவே தேவையில்லை. ஸோ அப்படியே பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 20 கொஸ்டின்ஸை ஒரு 15 மினிட்ஸ் அதுக்குள்ள முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற 45 மினிட்ஸை ஒரு மேக்ஸ்லயோ ஒரு ஜிகேலயோ ஒரு இங்கிலீஷ்லயோ உட்காந்து ரீட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, நீங்க பாருங்க, நம்பர் சீரியஸ் ரொம்ப ஈஸிங்க. 2 கான்செப்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். என்னன்னா, ஒரு நம்பர் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒன்னு பிளஸ் பண்ண போறோம், இன்னொன்னு மல்டிப்ளை பண்ண போறோம். அதானே? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போச்சுன்னா என்னது? ஒன்னு கூட்ட போறோம், இன்னொன்னு பெருக்க போறோம். அதே கம்மி ஆகிட்டே போச்சுன்னா என்ன பண்ண போறான்? ஒன்னு வகுக்க போறான், இன்னொன்னு கழிக்க போறான். அவ்வளவுதானே? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்கான்? நம்பர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது.
அப்ப என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒண்ணு கூட்ட போறான், இன்னொன்னு பெருக்க போறான். ஓகேவா? சோ அப்படி பெருக்குறான்னா கூட்டுறான்னா எப்படி யோசிக்கலாம்னா, ஒரு நம்பர் கிராஜுவலா சின்ன சின்ன நம்பரா இப்ப 2, 4, 6, 8 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சின்ன சின்ன வேல்யூவா இருக்க டிஃபரன்ஸ் அப்ப என்ன பண்ணிருப்பான், கண்டிப்பா கூட்டியிருப்பான். ஆனா ஒரு நம்பர் சடனா கொஞ்சம் அதிகமா போச்சுன்னா கண்டிப்பா அங்க என்ன நடந்திருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ என்ன பண்ணிருப்பான், பெருக்கிருப்பான். அப்ப இங்க என்ன கான்செப்ட், 1ல ஸ்டார்ட் பண்றான், 3900 போயிருது. அப்ப என்ன பண்ணிருப்பான், அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க, மல்டிபிளிகேஷன் நடந்திருக்கும், பெருக்கிருப்பான். ஓகேவா? அப்ப அந்த கான்செப்ட்ல நம்ம யோசிக்கணும். இப்ப பாருங்க 1 6, அப்ப அங்க கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் நடந்திருக்குன்னு தெரியுதுல. அப்ப என்ன பண்ணிருப்பான், ஏதோ ஒரு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ 1 6னா 1 6ன்னு 6ன்னு பார்க்கலாம். அப்ப 6 31 6 6 36 அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க 6 30 வரும்போதே நம்மளுக்கு 6 30 வரும்போது நம்மளுக்கு டேபிள் வரணும், 6 5 30. ஓகேவா? 6 5 ஆர் 30 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட்ல வரணும். இப்ப பாருங்க அந்த இங்க 5 டேபிள்ஸ் பார்த்த உடனே 5 டேபிள்ஸ் தெரிஞ்சு, அதே மாதிரி 30 150 அதுவும் 5 டேபிள்ஸ் தானே, 30 5 150 அப்படின்ற மாதிரி வருமா. அப்போ அங்க 5 டேபிள்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நீங்க பாருங்க ஒரு 5 5 இங்க என்ன வருது 6, அப்ப இதோட என்ன பண்ணிடலாம் பிளஸ் 1. அப்ப இங்க பாருங்க 31, இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியும். 6 30 பார்த்தா ஓ 5 டேபிள்ஸால மல்டிப்ளை ஆகுது, 30 150 பார்த்தா ஓ 5 டேபிள்ஸால மல்டிப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ 6 31னா 6 5 30, அப்ப பிளஸ் 1 என்ன வரும் 31. அப்ப நெக்ஸ்ட் பாருங்க அதே 5 மல்டிப்ளை பண்ணா 31 5 என்ன வரும் 155 வரும். அப்ப 155 பிளஸ் 1 என்னது, இங்கே போட்டுடலாம். 155 பிளஸ் 1 என்னது 156 வரும். இப்ப என்ன பண்ணோம், திருப்பி அதே தானே லாஜிக்கு. அப்ப என்ன வரும் இன்ட்டு 5. ஓகேவா? இன்ட்டு 5 பண்ணிட்டு என்ன பண்ணோம் பிளஸ் 1 பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன வரும்னா 6 5 30, 30 பிளஸ் 1 31. அப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன், ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண மாட்டேன். லாஜிக் புரிஞ்சுங்க. இந்த இடத்துலலாம் அந்த யூனிட் டிஜிட்ஸ் அதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா டைம் தானே ஆகும். அப்போ இவ்வளவு ஸ்டெப்பே நான் போட மாட்டேன். என்ன பண்ணிருப்பேன், இன்ட்டு 5 பிளஸ் 1 இன்ட்டு 5 பிளஸ் 1 அப்படின்னு போகுதுன்னா அப்ப என்ன பண்ண போறேன், இங்கே இன்ட்டு 5 பிளஸ் 1 தான் வரப்போகுது. கரெக்டுங்களா? அப்ப இங்க லாஸ்ட் டிஜிட்ஸ் 6 இருக்கு, இங்க 5 இருக்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 30 அப்படின்றது வரும். கரெக்டா 30ன்றது வரும். நம்ம 0ன்னு போட்டு 3ன்னு வச்சுப்போம். இங்க எதை ஆட் பண்றோம், 1 ஆட் பண்றோம். அப்ப இங்க 1 ஆட் பண்ண என்ன வரும் 1 தானே வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட்ஸ் அதாவது லாஸ்ட் நம்பர் நம்மளுக்கு என்ன வரணும் 1ன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, லாஸ்ட் நம்பர் என்ன வருது, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் 1 வருது. நான் அப்ப இங்கே சொல்லிடுறேன் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அப்படின்ட்டு. இவ்வளவு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட மாட்டேன். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? இப்ப பாருங்க 156 5. ஓகேவா? 6 5 30, மிச்சம் 1, 5 5 25, மிச்சம் 2, 1 5 5 7, 780 பிளஸ் 1 என்னது 781. ஸோ இந்த மாதிரி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல பார்த்த உடனே ஸோ 6 5 30 இங்க 0ன்னு வருது, அப்ப 0ட 1 கூட்டினா லாஸ்ட் டிஜிட் 1ன்னு வரணும். அப்ப இதுதான் ஆன்சர். இப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது ஏ. ஸோ நம்ம இப்படிலாம் சொல்லும் போது இந்தந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும். நம்ம ட்ரை பண்ணாத கஷ்டமா இருக்குன்னா கடைசி வரைக்குமே வராது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இதுவும் ரொம்ப ஈஸிப்பா. என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க. இந்த டிவிஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க, இந்த டிவைடட் சிம்பிள் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க முதல்ல இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமாட்டி இதை சொல்றேன். என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க, கீழே உள்ள சமன்பாட்டை கணித ரீதியாக சரியாக மாற்ற எந்த 2 குறிகளை ஒன்றுக்கொன்று மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் ஏதோ ஒரு 2 சிம்பிள் என்ன பண்ணுமா மாத்தணுமா, அப்பதான் அந்த ஈக்குவேஷன்ல 93 அப்படின்ற வேல்யூ வரும். அப்ப எந்த 2 சிம்பிளை மாத்தலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்னென்ன சிம்பிள் இருக்கு, மல்டிபிளிகேஷன் இருக்கு, பிளஸ் இருக்கு, டிவிஷன் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப அந்த 4 சிம்பிள்ல ஏதோ 2 சிம்பிள் என்ன பண்ணணும், நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும். அப்ப எந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணணும் நம்ம பார்க்கணும். இப்போ இங்க கரெக்டா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், டிவிஷன் வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இப்ப பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்கான், முன்னாடி பிளஸ்ன்னு இருக்கு, பின்னாடி மைனஸ்ன்னு இருக்கு. அப்போ கண்டிப்பா இது ரெண்டுத்தையும் மட்டும் செக் பண்ணி நம்ம பார்த்தாலே போதும். அப்ப 18 டிவைடட் பை 5 அப்படின்னு வரப்போகுது. அப்ப 18 டிவைடட் பை 5 வருமா, 18 5ன்றது 18ல டிவைடட் ஆகுமா, ஆகாது. அப்ப கண்டிப்பா அந்த 2 குறியில ஒரு குறி என்னவா இருக்கும், டிவிஷனை கண்டிப்பா மாத்தணும். மாத்தினாதான் அந்த வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னது 18 டிவைடட் பை 5 வரவே வராது, கன்ஃபார்ம் வராது தானே. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், டிவைடட் சிம்பிளை மாத்தியே ஆகணும். கன்ஃபார்மா? அப்ப பாருங்க எங்க டிவைடட் சிம்பிள் இருக்கு பாருங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. இந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ணணும், மாத்தணும். ஓகேவா? இங்கே நம்ம எடுத்த உடனே போட்டு பார்க்க கூடாது, இங்கேயே நம்ம யோசிக்கணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சி ஆப்ஷன் என்ன கொடுத்துக்கிறான், மைனஸும் டிவைடடும் மாத்தி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணோம், இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்றோம், இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம்,
டிவைடட் யூஸ் பண்றோம். அப்ப பாருங்க 18 மைனஸ் 5 டிவைடட் 9 அப்படின்னு வரப்போகுது. அப்போ இங்க முன்னாடி இருக்கிற வேல்யூ தேவையில்லை, ஏன்னா இங்க மைனஸோ இங்க பிளஸோ வந்துருச்சுன்னா பக்கத்துல எந்த நம்பரால அடிப்படை போறது, இது ரெண்டு நம்பர் மட்டும் தான் வரப்போகுது. அப்போ 5/9 அப்படின்னு வரும். 5/9 வரும். 5/9 போகுமா? கண்டிப்பா போகாது. அப்ப இந்த ஆப்ஷன் என்னது? கண்டிப்பா வராது. அப்ப கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்? டி தான் ஆன்சர். இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பார்த்த உடனே 18/5 வராது. அப்போ டிவைடடா கண்டிப்பா மாத்தணும். ஏ வராது, பி வராது, அப்ப சி வரலாம், டி வரலாம். அப்ப இங்க செக் பண்ணும்போது இங்க மைனஸ் போற இதுவும் வராது. அப்ப கண்டிப்பா என்னது? டி தான் ஆன்சர். அப்படின்னு என்ன பண்ணிடலாம்? இப்படி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டெல்லி. அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? என்னன்னு மாத்த சொல்றான்? இன்டியும் டிவிஷனையும் மாத்த சொல்றான். அப்ப மாறுங்க, எங்க இன்ட் இருக்கோ அங்க என்ன பண்ணோம்? டிவிஷன் பண்ணோம். எங்க டிவிஷன் இருக்கோ அங்க என்ன பண்ணோம்? இன்ட் பண்ணோம். ஓகேவா? 5 மைனஸ் 9. ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் பிரின்சிபல்ல பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அதெல்லாம் தெரியும் பேசிக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்? டிவிஷன் பண்ணணும். அப்போ 1 6 6 12 6 72. ஓகேவா? ஸோ அப்புறம் பாருங்க, 12 பிளஸ் 18 5 என்னது? 90 மைனஸ் 9. அப்ப 90 12 என்ன வரும்? 102 மைனஸ் 9 என்ன வரும்? 93. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆன்சர் 93 வந்துருச்சு. ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்படிதான் சால்வ் பண்ணி, இவ்வளவு பெருசா ஸ்டெப் எல்லாம் போடக்கூடாது. நம்ம இப்படியே பார்த்த உடனே ஆன்சரை போட்டுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி நம்பர் சீரியஸ் தான். நான் என்ன லாஜிக் சொன்னேன்? இன்க்ரீஸ் ஆனா 2 தான் பண்ண போறான், ஒன்னு பெருக்க போறான், இன்னொன்னு கூட்ட போறான். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி வேல்யூ வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பெருக்க போறான், கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட்ட போறான். ஓகேவா? ஸோ அந்த லாஜிக்கே வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, 33 47 44 58 எல்லாமே நியர்பை. அப்ப டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. 33 47 என்ன பண்றான்? பிளஸ் 14. கரெக்டுங்களா? 47 44 மைனஸ் 3. அதே மாதிரி 44 58க்கும் பிளஸ் 14 டிஃபரன்ஸ். ஓகேவா? 58 56 மைனஸ் 2. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, 56 7க்கும் பிளஸ் 14. அதே மாதிரி 70க்கு 69 மைனஸ் 1. அப்ப இங்க என்ன பண்ணிருக்கான்? 1 விட்டு 1 பிளஸ் 14 பண்றான். 1 விட்டு 1 அந்த 1 1 மைனஸ் பண்ணிட்டு வரோம். இங்க மைனஸ் 3, இங்க மைனஸ் 2 மைனஸ் 1, நெக்ஸ்ட் என்ன வரணும்? 0ன்னு வரணும். அப்போ இங்க மட்டும் பாருங்க, பிளஸ் 14 பிளஸ் 14 பிளஸ் 14, நெக்ஸ்ட் என்ன வரணும்? பிளஸ் 14 தானே வரணும். பாருங்க, 14 மைனஸ் 3 14 மைனஸ் 2 14 மைனஸ் 1. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும்? பிளஸ் 14 தானே வரணும். அப்ப 69 பிளஸ் 14 பண்ண என்ன வரும்? 83. அப்ப ஆப்ஷன் பாருங்க, எங்க இருக்கு? 83. ஆப்ஷன் டெல்லி தான் 83. ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா? சிம்பிளா தான் கேட்பான். ஜிடியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப டஃபா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது பாருங்க, இது வந்து நம்பர் அனாலஜில ஒரு 2023 கேட்ட, 23 24 கேட்ட ஒரு மாடல். இப்ப 25ல இந்த மாடல் கேட்கல. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாடலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இப்ப எக்ஸாம் யார் வைக்கிறாங்க அவங்களும் மாறி இருக்காங்க. எப்படி வரும்னு தெரியாது. அது நம்ம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமாட்டுக்கு தான் சிலபஸ் வச்சுதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்க்க முடியும். இப்ப நம்ம முன்னாடி இந்த என்னென்னலாம் கேட்டிருக்கானோ அது எல்லா மாடலுமே நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த வருஷம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது. இதுக்கு முன்னாடி 3-4 வருஷம் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தா மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமா போக முடியும், ஒரு ஸ்ட்ராங்கா பண்ண முடியும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, நம்பர் அனாலிசிஸ். அப்ப இங்க என்ன பண்ணிருப்பானா, நம்ம எப்படி நம்பர் சீரியஸ் எல்லாம் யோசிப்போம் அதே மாதிரிதான் இங்க யோசிக்கணும். ஓகேவா? அதே லாஜிக் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க என்ன லாஜிக்னா, கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணமா இந்த லாஜிக். ஓகேவா? இப்ப இங்க என்னன்னா, இந்த 3 நம்பருக்குள்ள ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது இங்க என்ன லாஜிக் இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு லாஜிக் இருக்கும். இங்க என்ன லாஜிக் இருக்கோ அதே தான் இங்க லாஜிக் இருக்கும், சேமா இருக்கும். இப்ப இது ரெண்டுத்துக்கு சேமா இருக்கிற லாஜிக் வச்சுட்டு இந்த 4 ஆப்ஷன்ல எது இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க என்ன லாஜிக் நானே சொல்லிடுறேன். இங்க 20 30 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? பிளஸ் பண்ணா 50. கரெக்டுங்களா? அதே மாதிரி 25 35 35 25 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? பிளஸ் பண்ணா 70. கரெக்டா? 60. 20 30 ரெண்டுத்தையும் கூட்டினா 50, 35 25 கூட்டினா 60. இங்க பாருங்க, இங்க 450. 50 450 என்ன பண்ணிருப்பான்? இன்ட்டு 9. கரெக்டா? 5, அதாவது 5 9 45, அதாவது 50 9 450. அதே மாதிரி இங்க பாருங்க, 60 60 இன்ட்டு 9 என்ன பண்ணிக்கிறான்? 540. அப்ப 6 9 54. இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப இங்க என்ன லாஜிக்கு? ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் கூட்டுறாங்க, அதோட என்ன பண்றாங்க? 9 மல்டிப்ளை பண்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 நம்பரை கூட்டுறாங்க, அதோட என்ன பண்றாங்க? 9 மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப அதே லாஜிக்ல எது வருதோ அதை செக் பண்ணணும், அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இங்க என்ன லாஜிக்கு? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் கூட்டுறாங்க, அதோட 9 மல்டிப்ளை பண்றாங்க. இங்க நம்ம இஷ்டத்துக்கு எதுனா ஒண்ணு லாஜிக்
போட்டுட்டே இருக்கலாம். பிளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், டிவைடட் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதோ ஒரு லாஜிக் வரலாம். ஸோ அது கூட நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போட்டு நம்மளுக்கு தேவை என்னன்னு இது ரெண்டுத்தையும் சேம் லாஜிக் இருக்கணும். அது கரெக்டா வரணும் ஆன்சர். அதே மாதிரி ஆப்ஷன்ல கரெக்டா வரணும். அது வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்ப இங்க என்ன லாஜிக் பார்த்தோம்? ரெண்டுமே பிளஸ் பண்றோம். பிளஸ் பண்ணி என்ன பண்ணோம்? இன்ட்டு 9 போடுறோம். அப்ப பிளஸ் இன்ட்டு 9 இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணி இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணா 3வது நம்பர் வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் பாருங்க எதெல்லாம் வருது அப்படின்னு பாருங்க. இங்க வந்து ஃபுல்லாலாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அந்த லாஸ்ட் டிஜிட்ஸ் வச்சு மட்டும் பார்க்கணும். அப்போ 9 17 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 26. கரெக்டா? 9 17 ரெண்டுத்தையும் கூட்டினா 26. அப்ப 26 9 6 9 54 4 மிச்சம் 5 2 9 18 18 5 23. அப்ப 234 வருது. அங்க என்ன வருது? 264. அப்ப கண்டிப்பா என்னது? இந்த ஆப்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 20 9 கூட்டினா 29. கரெக்டுங்களா? அப்ப 29 பிளஸ் 9 கூட்டினா 9 9 81. அப்போ உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் என்ன வந்தது? 1ன்னு வந்தது. இங்க என்னது? 7. அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் இங்க பாருங்க 7யும் 18 கூட்டினா 25. அப்ப 25 9 பாருங்க 5 9 சார் 45. அப்போ 4 2 9 18 18 2 22 225. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்ப என்ன லாஜிக்? ரெண்டுத்தையும் கூட்டணும் இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து 2023 24 கேட்ட மாடல். கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ஓகேவா? சரி, இங்க பாருங்க சிம்பிள் கோடிங் டிகோடிங்ல ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில ஃபோர்ஸ்ன்றது என்ன சொல்றான்? 47 அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ஸ்ன்றது என்ன சொல்றாங்க? 47 அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிரீன் அப்படின்றது என்ன சொல்றாங்க? 49 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதே மாதிரி பிளேவர் அப்படின்றது என்ன வரும்னு கேக்குறான். பிளேவர் அப்படின்றத என்ன வரும்னு கேக்குறான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அந்த ஆல்பபெட்டிக் நியூமரிக்கல் வேல்யூ எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வேகமா மைண்ட்லயே சால்வ் பண்ணிடலாம். இங்க பாருங்க எஃப்னா 6 ஓனா 15 ஆர்னா 18 சினா 3 ஈனா 5. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஜிக் என்ன வரணும்? மொத்தத்தையும் ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்துட்டு அது வந்துச்சுன்னா அந்த லாஜிக். அப்படி இல்லைன்னா நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க 6 15 கூட்டினா 21 21 18 கூட்டினா 39 39 3 கூட்டினா 42 42 5 கூட்டினா 47. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றான்? பிளஸ் பண்றான். அவ்வளவுதான் லாஜிக் முடிஞ்சிச்சு. இதை வந்து அப்படியே மைண்ட்லயே போட்டே வந்துடும். அப்ப பாருங்க 7 7 18 25 25 5 30 35 35 35 14 என்னது? 49. அப்போ அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ ஆட் பண்றது தான் லாஜிக். அப்ப ஆன்சர் சொல்லுங்க. எஃப்னா 6 எல்னா 12 ஏனா 1 பினா 22 ஓனா 15 யூனா 21 ஆர்னா 18. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாமே நம்ம மக்கப் பண்ணிருக்கோம். பாருங்க 6 12 18 18 19 19 22 41 சரி 6 18 19 19 22 41 41 56 57 77 85 95. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 95 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி 95. ஸோ எந்த அளவுக்கு நீங்க வேகமா போறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னது? சி 95. ஓகே, இதை இங்கிலீஷ்ல அப்படியே பாத்துங்க, நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான், அப்படியே புரிஞ்சுக்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல என்ன சொன்னேன்? எல்லாருமே சேம் சைடா அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப எல்லாருமே என்னது? மையத்தை நோக்கி உட்கார்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? வட்ட மேசை. எத்தனை பேரு? 6 பேர். அப்ப இப்படி கொடுத்தா என்ன பண்ணிக்கணும்? ஒரு சர்க்கிள் போட்டுடணும். கரெக்டா 6 பேர் அது ஈக்குவலா வர மாதிரி பிரிச்சுக்கணும். எல்லாருமே சேம் சைடுன்றதுனால எதுவுமே தேவையில்லை. நான் எப்படி வச்சுப்பேன்னா என்னோட ரைட்டா வச்சுப்பேன், என்னோட லெஃப்டா வச்சுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போடுங்க அப்படின்னா, உங்களுடைய உங்களோட ரைட் சைட ஆன்டி கிளாக் வைஸ், உங்களோட லெஃப்ட் சைட கிளாக் வைஸ். புரியுதுங்களா? ஆன்டி கிளாக் வைஸ்னா என்னது? இப்படி போகணும். ஆன்டி கிளாக் வைஸ்னா ஒரு கடிகாரம் சுத்துற திசைக்கு எதிர் திசை. ஓகேவா? அதே கிளாக் வைஸ்னா ஒரு கடிகார திசை, அதாவது கிளாக் வைஸ்னா கடிகார திசையில சுத்துறது. அப்போ உங்களுடைய ரைட் ஆன்டி கிளாக் வைஸா வச்சுக்கோங்க, உங்களுடைய லெஃப்ட் என்ன பண்ணீங்க? கிளாக் வைஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு நான் சொல்றது அப்படின்னா இப்படியே வச்சுக்கோங்க. உங்களோட ரைட் சைட்னா இப்படி வரப்போகுது, உங்களோட லெஃப்ட் சைட்னா இப்படி வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லயே முக்கியம். ஏன்னா அந்த லெஃப்ட் ரைட்டு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் ஒண்ணுமே இல்லை, ஈஸியா போட்டுடலாம். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்? என்ன? எல்லாருமே சேம் சைட், அதனால நம்மளோட ரைட்டு, நம்மளோட லெஃப்ட். ஓகேவா? ஸோ வேற எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அப்புறம் 6 பேர் ஈக்குவலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜெயா மற்றும் தாராவின் உடனடி அருகில் கயா அமர்ந்துள்ளார். ஜெயா மற்றும் தாராவின் நான் இந்த பாயிண்ட் போட மாட்டேன். அப்படி போட்டுன்னா போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் அந்த உட்கார வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் எந்த பாயிண்ட் எடுக்குது மட்டும் பாருங்க. பிரியா மற்றும் சுவாதியின் உடனடி அருகில் சோனல் அமர்ந்துள்ளார். அப்ப பிரியா மற்றும் சுவாதியின் உடனடி அருகில் சோனல் அமர்ந்துள்ளார், அதையும் போட மாட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க பிரியாவின் வலதுபுறத்தில் சோனல் அமர்ந்திருக்கிறார்.
ஓகேவா? அதே மாதிரி தாராவும் சுவாதியும் ஒருவருக்கு ஒருவர் உடனடியாக அமர்ந்திருக்கவில்லை. அப்போ நான் எந்த பாயிண்ட் எடுப்பேன்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் தான் எடுப்பேன். ஏன்னா இது கரெக்டா உட்கார வைக்கலாம். ஓகேவா? பிரியாவுடைய வலது புறத்துல யார் உட்காந்துறாங்க? சோனல். அப்போ பிரியா, நான் வலது புறம்னா என்ன சொன்னேன்? ஆன்டி கிளாக் வைஸ். அப்படி இல்லைன்னா நம்மளோட ரைட்டு. அப்ப பிரியாவோட வலது புறத்துல யார் உட்காந்துக்கிறா? சோனல். போட்டுடலாமா? இது கரெக்டா நம்ம உட்கார வச்சிடலாம். இப்ப நம்ம முன்னாடி விட்ட பாயிண்ட்ல டக்கு 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 டக்குன்னு பார்க்கணும். இங்க பாருங்க, பிரியா மற்றும் சுவாதியின் உடனடி அருகில் யார் உட்காந்துக்கிறாங்க? சோனல். அப்போ பிரியா மற்றும் சுவாதியின் உடனடினா பிரியாக்கும் சுவாதிக்கும் சென்ட்ரல் யார் உட்காந்து இருப்பாங்க? சோனல். அப்ப பிரியா சோனல், இங்க யார் வருவாங்க? சுவாதி. போட்டுடலாமா? அப்ப பிரியா மற்றும் சுவாதிக்கு அருகில் யார் உட்காந்துக்கிறாங்க? சோனல். ஓகேவா? அப்ப போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் ஜெயா, தாரா, கயா. இவங்க யாருன்னா 3 பேர் வரலாம். ஓகேவா? இப்போ ஜெயா தாராவின் உடனடி அருகில் கயா உட்காந்துக்கிறாங்க. அப்போ கயா சென்ட்ரல் வருவா, ஜெயா தாரா இங்கன்னா வரலாம். அதானே சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஜெயா மற்றும் தாராவின் உடனடி அருகில் கயான்னா ஜெயாக்கும் தாராவுக்கும் சென்டர்ல கயா வராங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகேவா? ஏன்னா 2 பேருக்கு அருகில் இருக்காங்கல்ல, அப்ப சென்டர்ல வந்தாதான் 2 பேருக்கு அருகில் உட்கார முடியும். ஓகேவா? அப்ப ஜெயா தாரா அங்கன்னா வரலாம். இது நான் எழுத மாட்டேன், சொல்றேன் இப்படின்ட்டு. ஜெயா தாரா, அவ்வளவுதான். 6 பேர் உட்கார வச்சாச்சு. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, தாராவும் சுவாதியும் ஒருவருக்கு ஒருவர் உடனடியாக அமர்ந்திருக்கவில்லை. அப்ப தாராவும் சுவாதியும் பக்கத்துல பக்கத்துல வரலன்னா சுவாதி பக்கத்துல யார் வரமாட்டாங்க? தாரா வரமாட்டாங்க. அப்ப இங்க யார் வருவா? ஜெயா வருவா. இங்க யார் வருவா? தாரா வருவா. அவ்வளவுதான். நான் இந்த பாயிண்ட் நான் முன்னாடி நான் ஜெயா தாரான்னு போட்டேன் பாத்தீங்களா? அது எழுதியே இருக்க மாட்டேன். நான் அடுத்த பாயிண்ட் படிச்சிருப்பேன். என்ன பண்ணி படிச்சிருப்பேன்னா தாராவும் சுவாதியும் பக்கத்துல பக்கத்துல உட்கார மாட்டாங்க. அப்ப இங்க யார் ஜெயா வர போறாங்க? இங்க தாரா உட்கார போறாங்க. அவ்வளவுதான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சிம்பிள். நம்ம எந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமா உட்கார வைக்க முடியும். இது ஷார்ட்கட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எடுக்கிற பாயிண்ட் பொறுத்து தான். ஓகேங்களா? இப்போ உட்கார வச்சாச்சு. என்ன கொஸ்டின் கேட்கிறான்? பிரியாவின் இடதுபுறத்தில் யார் அமர்ந்திருக்கிறார்? பிரியாவுடைய லெப்ட் சைடு. அப்ப பிரியாவுடைய லெப்ட் சைடு யார் இருக்காங்கப்பா? தாரா. பிரியாவோட லெப்ட் சைட்ல யாரு? தாரா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. டைஸ். ஒரு பகடியின் 2 வெவ்வேறு. இதெல்லாம் இங்க எடுத்த உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, இதெல்லாம் படிக்கவே மாட்டேன். யூ முகத்திற்கு எதிரே உள்ள எழுத்தை கண்டறியும். அதே மாதிரி பில இருந்து யூ வரைக்கும் சொல்லிட்டா. பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ அப்படின்னு 6 லெட்டர் இருக்கு. ஓகேவா? அப்ப யூக்கு ஆப்போசிட் ரெண்டுத்துல எது சேமா இருக்கு பாருங்க. 2 லெட்டர் சேமா இருக்கு. இங்கேயும் பிஎஸ், இங்கேயும் பிஎஸ். அப்ப இந்த லாஜிக் என்னது? 2 லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஆப்போசிட். அப்ப யூவோட ஆப்போசிட் என்ன வரும்? ஆர். அப்ப யூவோட ஆப்போசிட் ஆர். ஒரு லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா கிளாக் வைஸா ரொட்டேட் பண்ணி போடணும். இந்த மாதிரி 2 லெட்டர் சேமா இருந்துச்சுன்னா ரிமைனிங் லெட்டர்னா அது ஆப்போசிட்டா இருக்கும். அவ்வளவுதான். அப்ப யூவோட ஆப்போசிட் என்னது? ஆறு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேப்பா, இதுவும் அதே மாதிரி ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட். டக் டக்குன்னு போடலாமா? அப்ப ஏல இருந்து எஃப் வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அப்ப 6 பேர்னா நம்ம பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போட்டுடணும்ப்பா. 6 பேர் போட்டாச்சா? இப்ப என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சமதூரத்தில் எல்லாருமே மையத்தை நோக்கி சமதூரத்தில். அப்ப எல்லாருமே சேம் சைட், நோ ப்ராப்ளம். ஓகேவா? மேக்சிமம் உங்களுக்கு வந்து சேம் சைட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சர்க்கிள் எல்லாம் கேட்டாங்கன்னா அதனால பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் எப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ டி என்பவர் இ மற்றும் பி இன் உடனடி அருகிலும். ஓகேவா? டி என்பவர் இ மற்றும் பி இன் உடனடி அருகிலும், சி என்பவர் ஏ மற்றும் எஃப் இன் உடனடி அருகிலும் அமர்ந்துள்ளனர். நான் என்ன சொன்னேன்? இப்போ இந்த பாயிண்ட்ல எங்கன்னா எடுத்து உட்கார்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால நான் இதை எடுக்க மாட்டேன். ஏன்னா டி போட்டோன்னா இபி போடுவோம், சி போட்டோன்னா ஏஎஃப் போடுவோம். எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவேன், எந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். இப்போ அந்த 3வது வலதுபுறத்தில், 2வது வலதுபுறத்தில், உடனடி வலதுபுறத்தில், அந்த பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுருவோம். இப்போ பாருங்க, ஸோ இது வரைக்கும் உட்காரலையே, இது வரைக்கும் நான் படிச்சுட்டே வந்துட்டேன் வேகமா. அப்ப எந்த பாயிண்ட் எடுக்கும் பாருங்க. ஏ என்பவர் இயின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்திருந்தால், சியின் உடனடி இடதுபுறத்தில். அப்ப இந்த பாயிண்ட் என்னது? ஏ என்பவர் ஈயோடைய உடனடி இடதுபுறத்தில். ஏன்றவங்க யாரு? ஈயோடைய உடனடி இடதுபுறத்தில். அப்போ ஏ என்பவங்க ஈயோடைய உடனடி இடதுபுறம். கரெக்டா? இப்படி போடலாமா? ஏன்றவங்க யாரு? இடதுபுறம்னா கிளாக் வைஸ், இல்லைன்னா நம்மளோட லெஃப்ட். ஓகேவா? ஏ என்பவர் ஈயோடைய உடனடி இடதுபுறம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பாருங்க. சி என்பவர் ஏ மற்றும் எஃப் இன் உடனடி அருகில். அப்ப சின்றவங்க எங்க உட்கார்ந்து இருப்பாங்க? ஏக்கும் எஃப்க்கும் சென்ட்ரல் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப இங்க சி போட முடியுமா? முடியாது. அப்ப இங்க சி போட்டு என்ன பண்ணலாம்? இங்க எஃப் போடலாம். சின்றவங்க ஏக்கும் எஃப்க்கும் சென்ட்ரல் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பாருங்க. டி என்பவர் இ மற்றும் பிக்கு உடனடி அருகிலும். அப்ப டின்றவங்க இக்கும் பிக்கும் பக்கத்துல. அப்ப இ இங்க இருக்கா? அப்ப டி இக்கு பக்கத்துல டி, இங்க பி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சர்க்கிள் ஓவர். ஓகேவா? அப்ப வரைஞ்சாச்சு. டின்றவங்க இக்கும் பிக்கும் அருகில். அப்ப என்ன கேட்கலாம்? சியோடைய உடனடி இடதுபுறத்தில் யார் இருக்கா? சியோடைய உடனடி இடதுபுறத்துல. சியோட இடதுபுறம்னாது கிளாக் வைஸ், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய லெஃப்ட். அப்ப சியோட உடனடி இடதுபுறம்னாது எஃப். ஆப்ஷன்
பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீங்க டக் டக் டக்குன்னு போட்டே வந்துருங்க, நம்ம வேகமா சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி அப்புறம் பாருங்க, இதுவும் நான் என்ன சொன்னேன், இந்த லெட்டர் சீரிஸா இருக்கட்டும், அனாலஜி இருக்கட்டும், கோடிங் டிகோடிங் இருக்கட்டும், கிளாசிஃபிகேஷன், இதெல்லாமே வந்து லெட்டர் பேஸ் பண்ணி வந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பேஸ் பண்ணியே நான் என்ன பண்ணுவேன், ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். பார்க்கலாமா, இங்க பாருங்க, இ ஜி கே கியூ, அதாவது ஈனா 5, ஜீனா 7, கேனா 11, கியூனா 17. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றாங்க பாருங்க, இங்க 2, இங்க 4, இங்க 6. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், 2 4 6, நெக்ஸ்ட் என்ன வரணும், 8 தானே வரணும். அப்ப 8னா 17ஓட 8 ஆட் பண்ணா 25, 25னா என்ன லெட்டர் வரப்போகுது, ஒய்ன்னு வரப்போகுது. அப்ப ஆப்ஷன் பாருங்க, இந்த 2 ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஏன்னா ரிமைனிங் இருக்கிற 2 லெட்டரும் ஒய்ன்னு வருது. அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கணும். ஓகேவா, அப்போ இசட்னா 26, இங்க 24, இங்க 20, இங்க என்னது 14. அதே மாதிரி பாருங்க, இங்க -2, கரெக்ட் தானே, -2, ஆமா, இங்க -2, 26 24ஆவதுனா -2, 24 20ஆவதுனா -4, 20 14ஆவதுனா -6. அப்போ -2 -4 -6. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், -8 தானே. அப்போ என்னுடைய -8 பண்ண, அதாவது 14உடைய -8 பண்ணா வரும் 6ன்னு வரும். 6ன்னு என்னது, எஃப். அப்போ ஒய் எஃப் அப்படின்னு வரணும். என்ன வரணும், இங்க 6ன்னு வரணும். 6ன்னு என்னது, எஃப், ஒய் எஃப். அப்போ ஆப்ஷன் பாருங்க, இங்க ஜின்னு வருது, அப்போ இது வராது. அப்போ கண்டிப்பா என்னது ஆன்சர், சி தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ இதெல்லாம் அப்படியே மைண்ட்லயே போட்டு வரணும். 2 இன்க்ரீஸ் பண்றா, 4 இன்க்ரீஸ் பண்றா, 6 இன்க்ரீஸ் பண்றா, 2 8, அப்புறம் -2 -4 -6 -8. அப்போ அவ்வளவுதான் ஆன்சர், முடிஞ்சிச்சுங்களா. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது வந்து எம்பெடட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படத்திலிருந்து ஏதோ ஒரு பார்ட்டை கட் பண்ணி வச்சா அந்த பார்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சிபிடியில பார்க்கும்போது அந்த பதட்டத்துல ஸோ எது வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனா அந்த பதட்டம் இல்லாம போகலாம். ஓகேவா, அப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இல்லவே இல்லப்பா 3, அப்ப கண்டிப்பா இது வராது. அந்த முக்கோணம் மாதிரியும் இல்லை, பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இதுவும் இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த இந்த ஷேப்ல தான் வரணும், கரெக்டுங்களா. அது அவன் எந்த ஷேப்ல கொடுத்துருக்கானோ அதே மாதிரி இருக்கணும். பாருங்க, இப்படி ஒரு டயக்ராம் போட்டு இப்படி வருது. அதே மாதிரி வேற எதுனா இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருக்கா, இல்ல, கரெக்டா இதே மாதிரி இருக்கா. இப்படி ஒரு டயக்ராம் போகுது, இப்படி போட்டு இப்படி கரெக்டா வருதா, அதே மாதிரி டயக்ராம் இருக்கா. அப்ப கண்டிப்பா என்னது, ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். இருங்க, நல்லா நோட் பண்ணணும், அதே மாதிரி வரணும். அதே மாதிரி இருக்க பாருங்க, ஏன்னா ரெண்டுமே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ அப்ப ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேவா, அதே மாதிரி தானே இருக்கு, ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பாருங்க. ஓகேப்பா, இதெல்லாம் வந்து அந்த போன வருஷம் ஷிஃப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க, என்னப்பா இது அப்படின்ட்டு திடீர்னு. ஓகேவா, ஏன்னா இது புதுசா அப்பதான் வந்துச்சு. இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம், ரொம்ப சிம்பிள், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா, இந்த ஏரோ மார்க் O2B அந்த அந்த ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கு. செகண்ட் பாருங்க, இந்த O2 வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கு, இந்த B ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட், அதாவது இங்க இருக்கிற ஏரோ மார்க்க லாஸ்டா போட்டிருக்கா, கரெக்டா. அப்ப இங்க இருக்கிற ஏரோ மார்க் என்ன வந்திருக்கு, லாஸ்டா வந்து, புரியுதுங்களா. அப்ப அப்படியே எழுதிருக்கான். அடுத்த டயக்ராம்ல பாருங்க, இந்த 3வது டயக்ராம்ல இந்த சென்டர்ல இருக்கிற லெட்டரை எடுத்துட்டு புதுசா ஒரு லெட்டரை ஆட் பண்ணிருக்கான். அந்த பிஐ எடுத்துட்டு புதுசா ஏதோ ஒரு லெட்டர் என்ன பண்ணிருக்கான், ஆட் பண்ணிருக்கான். அப்ப ஆட் பண்ணிட்டு பிறகு என்ன பண்ணிருக்கான், இந்த ஃபர்ஸ்ட் பின்னாடி இருக்கு பாத்தியா, அது முன்னாடி வந்துருது. இந்த முன்னாடி இருக்கிற 2 என்ன வந்துருது, பின்னாடி வந்துருது. நல்லா கவனிங்க, இது இங்க வந்துருது, இது என்னது பின்னாடி போயிருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றான், ஒண்ணுமே பண்ணல, ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரை லாஸ்டா போட்டுருக்கான். ரெண்டாவது என்ன பண்றான், சென்ட்ரல்ல இருக்கிற லெட்டரை எடுத்துட்டு புதுசா ஒரு லெட்டர் போடுறான்னா, அப்புறம் பின்னாடி இருக்கிற 2 முன்னாடி வந்துட்டு, முன்னாடி இருக்கிற 2 பின்னாடி போயிருது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றான், நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி அதே லாஜிக் என்ன பண்றான், இந்த முன்னாடி இருக்கிற ட்ரையாங்கிள் பின்னாடி போயிட்டு அப்படியே எழுதிடலாம், கரெக்டுங்களா. அப்ப முன்னாடி இருக்கிற ட்ரையாங்கிள் அப்படியே லாஸ்ட் இங்க பின்னாடி போட்டு மீதி எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த ஏரோ மார்க் U02 அப்படியே எடுத்து எழுதிடலாம். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த சென்ட்ரல் இருக்கிற லெட்டருக்கு பதிலா ஏதோ ஒரு லெட்டர் புதுசா வரணும், ஏதோ ஒரு லெட்டர் நியூ லெட்டர் வரணும். நியூ லெட்டர் அது எதுன்னு நம்ம ஆப்ஷன்ல தான் பார்க்கணும். அப்ப சென்ட்ரல் ஏதோ ஒரு லெட்டர் புதுசா வரணும். அப்புறம் இந்த 2 ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் வந்து முதல்ல வரணும். இந்த 2 ட்ரையாங்கிள் முதல்ல வரணும். இந்த ஏரோ மார்க்கையும் என்ன பண்ணணும், லாஸ்டா வரணும். புரியுதுங்களா. அப்ப 2 ட்ரையாங்கிள் இங்க வரணும், அதே மாதிரி ஏரோ மார்க்கு யூ என்ன பண்ணணும், லாஸ்டா வரணும். சென்டர்ல புதுசா வரணும். அப்ப 2 ட்ரையாங்கிள் எது ஃபர்ஸ்ட் வருது பாருங்க, 2 ட்ரையாங்கிள். அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, ஏன்னா 2 ட்ரையாங்கிள் அப்படின்னு வரணும். இங்க 2 ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க 2 ட்ரையாங்கிள் இருக்கு. அதே மாதிரி ஒரு புது லெட்டர் வரணும். இங்க ஓ இருக்கா,
அதே மாதிரி இங்கேயும் ஓ வந்திருக்கா, அப்ப கண்டிப்பா இது கிடையாது. இங்க பாருங்க அதே மாதிரி யூரோ மார்க்கையும் இங்க புது லெட்டர் வந்திருக்கா, அப்ப என்னது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இது பார்த்த உடனே என்னடா கொடுத்துருக்காங்களா யோசிக்க வேணாம், கொஞ்சம் பொறுமையா பார்த்தா லாஜிக் நம்மளே ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? சரி சரி, புரியலனாலும் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரிதான் முன்னாடி பார்த்த மாதிரிதான் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஆனா நம்ம முன்னாடி சொன்னதுக்கும் இங்க சொன்னதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு குறியீடை மாத்த சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஏதோ ரெண்டு சிம்பிளா மாத்த போறோம்னா ஃபர்ஸ்ட் எதை பார்க்க சொன்னேன், டிவிஷன் பார்க்க சொன்னேன். அப்ப டிவிஷன் நீங்க பார்க்கணும். டிவிஷன் பார்க்கும்போதே இதுக்கு முன்னாடி லெட்டரும் இதுக்கு பின்னாடி லெட்டரும் பார்க்கணும். ஏன் பார்க்கணும் அப்படின்னா, சப்போஸ் இங்க மல்டிபிளிகேஷன் வந்துச்சுன்னா இந்த 7 42 என்ன ஆகும், டிவைடட் ஆகும். ஏன்னா இப்ப 42 இங்க பிளஸ் சொல்லிடுறேன், இது 42 பிளஸ் 16 டிவைடட் 7. இப்ப இங்க பிளஸ் வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா 16 7 வராது அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப இதே 42 இன்ட்டு 16 டிவைடட் 7 இருக்குன்னு வச்சுங்க. இந்த 16 டிவைடட் 7 இப்படி போடுவோம். இப்ப முன்னாடி இன்ட்டு இருந்துச்சுன்னா 1 7 6 42 அடிப்போம்ல. அப்போ எப்பவுமே அந்த டிவிஷனுக்கு பக்கத்துல சிம்பிள் வந்து மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா அங்க இருக்கிற நம்பரால அடிபடுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ இங்க 16 டிவைடட் 7 கண்டிப்பா என்னது அடிபடாது. அப்ப கண்டிப்பா டிவிஷன் சிம்பிளை மாத்துவோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நம்ம போய் மாத்தி பார்க்கலாமா? இப்ப பாருங்க, டிவிஷனும் டிவைடடும் மாத்திரம். அப்ப டிவிஷனும் டிவைடடும் மாத்திரம்னா சாரி, டிவிஷனும் மல்டிபிளிகேஷனும் மாத்திரம். ஃபர்ஸ்ட் ஆப் நம்ம முன்னாடி பார்த்தது அதானே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிவிஷன் சிம்பிளை பாக்குறோம், அது கண்டிப்பா ஆகலைன்னா என்ன பண்ணோம், அந்த சிம்பிளை மாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அந்த கான்செப்ட். அப்ப என்ன பண்றோம், ரெண்டு ஆப்ஷன், இந்த ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிருப்போம் நம்ம முன்னாடி சம்ல. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு அதை போய் செக் பண்ணுவோம். இப்ப பாருங்க, டிவிஷனையும் மல்டிபிளிகேஷனையும் மாத்துறோம். மாத்தினா என்ன வரும், இங்க மல்டிபிளிகேஷன் வந்துடும், இங்க டிவிஷன் வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப இங்க பாருங்க 42 டிவைடட் 16 இன்ட்டு 7 அப்படின்னு வரும். இப்ப 42 டிவைடட் 16 வருமா? அப்ப கண்டிப்பா என்னது இந்த ஆப்ஷன் வராது அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் போடக்கூடாது, அப்படியே மைண்ட்லேயே சால்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க டிவைடட் பிளஸ், இங்க பாருங்க இங்க டிவைடட் இங்க பிளஸ் போட்டாலும் அதே லாஜிக் தான். 42 டிவைடட் 16 அப்ப கண்டிப்பா என்னது இந்த ஆப்ஷனும் வராது. ஏன்னா 42 டிவைடட் 16 வராதுல்ல. அப்போ நம்ம முன்னாடி சொன்னல, அங்க டிவிஷன் அதாவது இங்க மல்டிபிளிகேஷன் இங்க டிவிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குட்டு, அதே லாஜிக் தான் இங்க. இங்க பாருங்க பிளஸும் மைனஸும் மாத்திரம். அப்போ இங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிவிஷனே பாத்துருங்க. டிவிஷனை பார்த்துட்டு இங்கே ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே, அப்படி இங்க வரல அப்படின்னா என்னது திருப்பி ரெண்டு ஆப்ஷன் பார்க்கணும். இப்ப பாருங்க, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் போடுறோம். ஓகேவா? இங்க மைனஸ் இங்க பிளஸ், அப்ப என்ன வருது, இங்க மைனஸ் வந்தது இங்க பிளஸ் வந்தது, எப்படி நின்னுது 16 டிவைடட் 7 தான் வருது. அப்ப கண்டிப்பா வராது. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்ப ரிமைனிங் இருக்கு ஒன்னே ஒண்ணுதான், கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்கும். அப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? இங்க என்ன பண்ண சொல்றான், இன்ட்டு பிளஸும் மாத்துறாங்க. அப்ப 42 இன்ட்டு 16 டிவைடட் 7 இன்ட்டு பிளஸ் தானே மாத்துறாங்க, மைனஸ் 36 பிளஸ் 16. செக் பண்ணலாமா? ஏன்னா இன்டிகிரேட்டெல்லாம் பிளஸ் பண்ணும், பிளஸ் கிரேட்டெல்லாம் இன்ட்டு பண்ணும். இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிவிஷனா, இப்ப 42 இன்ட்டு 16 டிவைடட் கீழே வந்துருமா, மைனஸ் 36 பிளஸ் 16. இப்ப பாருங்க 1 7 7 6 42 15 90 16 96. அப்ப 96 மைனஸ் 36 என்ன வரும், 66. 66 பிளஸ் 16 76. அப்ப ஆன்சர் என்ன வருது, இதுதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் அப்படியே செக் பண்ணணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வரும் வராது அப்படின்னு நெக்லெக்ட் பண்ணனாலுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெட்டர் சீரியஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு பேஸ் பண்ணி போடலாமா? 26 23 17 14. அப்போ இந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க, -3. கரெக்டுங்களா? அதே மாதிரி இந்த லெட்டருக்கு இந்த லெட்டருக்கு பாருங்க -3. அப்போ இங்க என்ன வரலாம், -3 வரலாமா? அப்ப இந்த லெட்டர் -3 பண்ணா என்ன வரும், 20ன்னு வரும். 20ன்னா என்ன வரப்போகுது, டி அப்படின்னு வரப்போகுது. இங்க வந்தாலும் திருப்பி நெக்ஸ்ட் என்ன வரணும், அதே லாஜிக்ல வரணும். இங்க பாருங்க, இது 20 20 -3 என்னது 17. அப்ப எல்லா ஃபர்ஸ்ட் லெட்டருமே என்ன வரணும், -3. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும், டீன்னு வரணும். அந்த 4 ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் டி இருக்கு. அப்ப ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். வேற எதுவும் செக் பண்ண தேவையில்ல, நீங்க செக் பண்ணாலும் என்ன வரும், அதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஆப்ஷன் டெல்லி தான் ஆன்சர். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, சிலாகிசம் ரொம்ப ஈஸி. இத நீங்க அப்படியே தமிழ்ல பாத்துங்க. ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, அனைத்து பாட்டில்களும் பைகள். அப்போ எல்லா பாட்டிலுமே என்னது, எல்லா பாட்டில்களுமே என்னது பைகள். அனைத்து பாட்டில்களுமே பைகள். ஓகேவா? ஸோ அனைத்து பாட்டில்களுமே பைகள். ரெண்டாவது பாருங்க, சில பைகள் பென்சில்கள். அந்த சில பைகள்னு சொல்லும் போது இந்த பாட்டில்ல ஜாயின் பண்ணக்கூடாது, இந்த சில பைகள் இங்க மட்டும்தான் வரணும். சில பைகள் என்னது பென்சில், இங்க சில பாட்டில்கள்னு சொல்லும் போது தான்
பாதியில வரணும். அப்ப சில பைகள்னா பைகளுக்கு மட்டும்தான் அந்த சில போடணும். ஓகேவா? அப்புறம் சில பென்சில்கள் கூர்மைப்படுத்திகள், அதாவது ஷார்ப்னர்னு வரும். அப்ப சில பென்சில்கள் என்னது கூர்மைப்படுத்திகள். டயக்ராம் எப்படி போடணும், இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? அப்படியே படிச்சிடலாம். ஷார்ப்னர் அதாவது சில பாட்டில்கள் பைகள், சாரி அனைத்து பாட்டில்களுமே பைகள், சில பைகள் பென்சில்கள், சில பென்சில்கள் என்னது கூர்மைப்படுத்திகள் ஷார்ப்னர்ஸ். என்ன கேட்கறேன் பாருங்க, சில கூர்மைப்படுத்திகள் பாட்டில்கள் வருதான்னு பாருங்க, சில ஷார்ப்னர்ஸ் பாட்டில்கள் வருதா, வரல டயக்ராம். அப்ப கண்டிப்பா அது கிடையாது. சில பாட்டில்கள் பென்சில், அந்த பாட்டிலுக்கு பென்சிலுக்கு டயக்ராம் வருதா, வரல. அப்ப இதுவும் கண்டிப்பா வராது. அப்ப என்னது முடிவு ஒண்ணு, அல்லது இங்க மற்றும் வரணும். மற்றும் இரண்டு முடிவுகளுமே என்னது பின்பற்றுவதில்லை. ரெண்டு முடிவுமே என்னது ஃபாலோ ஆகல. சில பாட்டில்கள் பென்சில்கள் வராது, சில கூர்மைப்படுத்திகள் பை பாட்டில்கள் வராது. அப்ப ரெண்டுமே வரலன்னா என்னது அது இரண்டு முடிவுகளும் பின்பற்றவில்லை அப்படின்றதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது வந்து டிக்ஷனரி வேர்ட்ஸ்ப்பா. நம்ம அந்த அகர வரிசைப்படுத்த உள்ள காங்கா அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஆல்பாபெட்டிக் பேஸ் பண்ணி எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணும், செகண்ட் லெட்டர் பார்க்கணும். செகண்ட் லெட்டர் என்னது, எல்லாமே ஏ இருக்கு. அப்ப எல்லாமே சேம் இருந்துச்சுன்னா தேர்ட் லெட்டர் பார்க்கணும். தேர்ட் லெட்டர் பாருங்க, மூணுத்துல ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பார்க்கணும். ஆல்பாபெட்டிக் வரிசையில ஃபர்ஸ்ட் எது வருதுன்னு பார்க்கணும். அப்ப மூணுல இங்க என் வருது, எஸ் வருது, ஜி வருது, டி வருது. அதுல எது ஃபர்ஸ்ட் வரணும், ஜின்னு வரணும். மூணாவது லெட்டர் என்ன வரணும், ஜி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், 4ன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். எப்பவுமே இது எல்லாத்துலயுமே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்றது தான் ஈஸி. அப்ப ரெண்டாவது லெட்டர் பாருங்க, ஜின்னு வந்துருச்சு. ஜிக்கு அடுத்த லெட்டர் என்ன வரணும், அப்படியே ஏபிசில சொல்லி பாருங்க, ABCDEFG என்ன வரும். அப்ப இங்கேயும் என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு. அப்ப என்ன பண்ணும், அது ரெண்டுத்துலயுமே நாலாவது லெட்டர் பார்க்கணும். அப்ப இங்க நாலாவது லெட்டர் என்ன வருது, இங்க ஏன்னு வருது. அப்ப ஃபர்ஸ்ட் எது வரணும், ஏ தானே வரணும். அப்போ 4க்கு அப்புறம் ரெண்டாவது என்ன வரணும், ரெண்டாவது நம்பர் வரணும். அப்போ 4-2ன்னு வரணும். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர், இது கிடையாது அப்படின்னு நம்ம போட்டு போயினே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபுல்லா ஃபைன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இது ஆப்ஷனே பார்க்க மாட்டாங்க. அது ஃபுல்லா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஆப்ஷன் பார்ப்பாங்க. எவ்வளவு நேரம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ முடிஞ்சிருச்சு. அப்போ 4-2, அப்போ 4-2-1ன்னு வரப்போகுது. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண என்ன வரப்போகுது, 3க்கும் 5க்கும் அவ்வளவு 3ன்னு வரப்போகுது. அப்புறம் 5, அப்போ 4-2-1-5 தான் ஆன்சர். ஓகேவா? ரெண்டு வச்சுட்டு நம்ம ஆப்ஷன் கிளிக் பண்ணவே ஈஸியா போடலாம். பிளட் ரிலேஷன் இதுவும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணுவேன்னா அப்படின்னா, என்ன கேட்கறான் அப்படின்னு பார்ப்பேன். இங்க பாருங்க, இ என்பவர் ஏக்கு என்ன உறவு, இ என்பவர் ஏக்கு என்ன உறவு. அப்போ ஏ இங்க இருக்கு, இ இங்க இருக்கு. அப்போ ஃபுல்லாவே ஃபைன் பண்ணணும். சப்போஸ் ஈன்றது இங்க கொடுத்துருந்தாங்கன்னா இது வரைக்கும் ஃபைன் பண்ணா போதும். நிறைய பேர் ரிவர்ஸ்ல இருந்து போறீங்க, அந்த மாதிரி போவாதீங்க, ஃப்ரண்ட்ல இருந்தே போங்க, அதுதான் ஈஸி. ஓகேவா? ஸோ டக் டக்குன்னு போட்டு போயிடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறான், அட்டுக்கு என்ன கொடுத்துக்கிறான், பி என்பவர் ஏயின் சகோதரர். ஆனா இங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க ஏ பின்னு இருக்கு, ஆனா இங்க என்ன கொடுத்துக்கிறான், பி ஏன்னு கொடுத்துக்கிறான். அதாவது இப்படி தலைகீழா வருது. கரெக்டா? அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணோம், ஏ அட் பின்னா அப்படியே மாத்திக்கணும். இங்க பி என்பவர் ஏயின் சகோதரர், அதே மாதிரி இங்க பாருங்க, பி என்பவர் ஏயின் சகோதரர். அப்ப பி என்பவர் யாரு, ஏ உடைய சகோதரர். போதுமா? அதாவது இங்கேயும் பார்க்கணும், இங்க பார்த்துட்டு அது ஏபின்னு குத்துக்கிறானா இல்ல பிஏன்னு குத்துக்கிறான், மாத்தி குத்துக்கிறான்னு செக் பண்ணும். அப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஆஷ்ன்னு இருக்கு. ஆஷுக்கு என்ன குத்துக்கிறான் பாருங்க, சகோதரி. பிஏன்னு குத்துக்கிறானா, அப்ப அப்படியே ரிவர்ஸ்ல பாத்துக்கணும். சி என்பவர் பியோடைய சகோதரி. சி என்பவர் யாரு, பியோடைய சகோதரி. சி என்பவர் யாரு, பியோடைய சகோதரி. அப்புறம் பிளஸ் பாருங்க, பிளஸ்னா என்னது, தந்தை. அப்போ அப்படியே ரிவர்ஸ்ல பாத்துக்கணும். ஏன்னா பி என்ன வந்துருது, டி என்பவர் சியோடைய தந்தை. டி என்பவர் சியோடைய தந்தை. டி என்பவர் யாரு, சியோடைய தந்தை. அதே மாதிரி இங்க பாருங்க பிளஸ், அதே மாதிரி ரிவர்ஸ்ல போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இ என்பவர் டி உடைய தந்தை. இ என்பவர் யாரு, டி உடைய தந்தை. இப்ப என்ன கேக்குறான், இ என்பவர் ஏக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறான். இப்ப இவங்க 3 பேர் யாரு, பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்களுடைய அப்பா, அப்பாவுடைய அப்பா, அதாவது தாத்தா. அப்ப ஆப்ஷன் என்ன இருக்குது பாருங்க, தந்தையின் தந்தை. இவங்க அப்பா, அப்பாவுடைய அப்பான்னு என்னது, தந்தையின் தந்தை தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போ நம்ம கொஸ்டினை எப்படி பார்க்கணும் அப்படின்றது முதல் ஃபர்ஸ்ட் எத்தவொடனே என்ன பண்ணோம், அந்த கொஸ்டின் எப்படி கேட்கறான் அப்படின்னு பாக்கணும். நீங்க அட்டுல பாக்கணும், அட்டுக்கு சகோதரன் குத்துக்கிறான். இங்க முக்கியமான விஷயம்னா, இங்க ஏ பின்றதை எப்படி குத்துக்கிறான், பிஏ அப்படின்னு குத்துக்கிறான். இது முக்கியமா பார்க்கணும். ஓகேவா? இந்த பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்குமே இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாமா, தந்தையின் தந்தை ஆன்சர். ஓகேவா? 20 கொஸ்டின் சால்வே பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்குமே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி எப்படிலாம் இருக்கு, என்னென்ன மாடல்லாம் இருக்கு, எப்படிலாம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சீரியஸும் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? தேங்க்யூ.